இந்த 7th டே ஆஃப் நவராத்திரி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா the celebration of growth and freedomனு சொல்லலாம். அப்படின்னா என்ன? நம்மளுடைய நவராத்திரி டேல நமக்கு ஒரு ஃப்ரீடம், அதாவது அந்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் எங்கெங்கேயோ இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க கிட்ட வருவாங்க. ஸோ அந்த டே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்டு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும். அந்த நாளுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்க. அதே போல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்றைக்கே கரெக்டாக ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஜேர்னியில், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் பாருங்கள். அது அவ்வளோ ஒரு மைண்டுக்கு வந்து இதமாகவும் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியில் ஃப்ரீடம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமை நம்ம உருவாக்குறோமோ அதே போல் நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உருவாக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசன் 8 அப்படின்ற நவராத்திரியோட டீச்சிங்ஸ் என்ன சொல்லி கொடுக்குதுன்றதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.